தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணிகள் மும்முரம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுக, அதிமுக, நதக, தவேக இடையே 4 முனை போட்டி. பரபரப்பாக நடக்கும் ஜனநாயக திருவிழாவில் 4023 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 5,73,43,000 பேர் வாக்களிக்க தகுதி. மக்கள் வாக்களிக்க ஏதுவாக மொத்தம் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் தீவிரம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் 1,20,000 போலீசார் குவிப்பு. தேர்தல் பணிகளுக்காக 3,60,000 அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தகவல். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் அமைக்கப்பட்ட பசுமை வாக்குச்சாவடியை காண பொதுமக்கள் ஆர்வம். பாடியநல்லூர் ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் பெண் வாக்காளர்களை கவரும் விதத்தில் பிங்க் வாக்குச்சாவடி அமைப்பு. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் வாழை மர தோரணங்கள் கட்டி பசுமை வாக்குச்சாவடிகள் அமைப்பு. வாக்காளர்களை கவரும் வகையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. கொடைக்கானல் அருகே சாலை வசதியில்லாத வெள்ளக்கவி மலை கிராமத்திற்கு குதிரைகள் மூலம் கொண்டு செல்லப்பட்ட வாக்கு பெட்டிகள். துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு சென்றனர். திருப்பூரில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு பணியாளர்கள் தபால் வாக்குப்பதிவு. 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தபால் வாக்கு செலுத்தினர். திருத்தணி தொகுதியில் 337 வாக்குச்சாவடி மையங்களுக்கு சொந்த கார்களை தேர்தல் அவசரம் என்று விதிகளை மீறி பயன்படுத்தும் தேர்தல் அதிகாரிகள். தங்களது வாகனங்களுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் வாடகை பெறும் அவலம். அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வாக்குச்சாவடிகளில் போதிய அளவு சிசிடிவி கேமராக்கள் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக எம்பி இன்பதுரை மனு. அந்த சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கை குறைக்க முற்படுவதாக தெரிகிறது. அவ்வாறு முற்பட்டால், சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கையை குறைத்தால் அந்த வாக்குச்சாவடியில் வாக்குச்சாவடி கைப்பற்றல் மற்றும் கள்ள ஓட்டு போடுதல் போன்ற முறைகேடுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்திய தேர்தல் ஆணையம் அதுல உடனடியாக தலையிட்டு எல்லா வாக்குச்சாவடிகளிலும் ஏற்கனவே திட்டமிட்டபடி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கையை கண்காணித்து அதை குறைத்திருக்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு அவசர மனுவை அளித்துள்ளோம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் உறுதியாகிறோம். தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைத்தும் கண்காணிக்க ஏற்பாடு. பிரச்சினைக்குரியதாக கண்டறியப்பட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். தமிழகம் முழுவதும் 5949 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. 14,59,000 பேர் முதல் முறை வாக்களிக்க இருப்பதாக தகவல். மொத்தமா 3025 லொகேஷன்ஸ்ல 5949
949. நமக்கு மொத்தமாக ஃபர்ஸ்ட் டைம் voters 14,59,039. சட்டமன்ற தேர்தலையொட்டி இதுவரை தமிழகம் முழுவதும் 1262 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், பொருட்கள் பறிமுதல். முறையான ஆவணங்களை தாக்கல் செய்ததால் 719 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், பொருட்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல். இன்டர்செப்ஷன் பொறுத்த வரைக்கும் டோட்டல் rupees 1,262 crore approximately. அதிலிருந்து சீஷர் rupees 543 crore. கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை நிறுத்துமாறு அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தனது ஆதரவாளர்களுடன் தர்ணா. தான் போட்டியிடும் தொகுதியில் அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடப்பதாகவும் தேர்தல் அதிகாரிகள் மெத்தன போக்குடன் நடந்து கொள்வதாகவும் குற்றச்சாட்டு. இவங்க நாங்க குடிச்சு கொடுத்தா 3 மணி நேரம் கழிச்சு வர்றாங்க. அது எதுக்கு வர்றீங்க? சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? வாக்குப்பதிவு நாளான நாளை வாக்குச்சாவடி முகவர்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு தொண்டர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மடல். வாக்குப்பதிவு நடப்பதற்கு 90 நிமிடங்களுக்கு முன்பே சென்று வாக்குப்பதிவு முடிந்து சரிபார்த்த பிறகே கையொப்பமிட்டு நகல் பெறுமாறும் அறிவுறுத்தல். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக முதலமைச்சரின் செயலர் உமாநாத்துக்கு எதிராக பாஜக தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. உமாநாத் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை என்ற தேர்தல் ஆணையத்தின் பதிலை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா மூடல். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை திருவொற்றியூரில் அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடப்பதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் போராட்டம். திமுக மற்றும் அதிமுகவைச் சேர்ந்தவர்கள் வாக்காளர்களுக்கு பணத்தை வாரி இறைப்பதாகவும் குற்றச்சாட்டு. கட்சிகளும் திமுக மாறி மாறி வந்து பணத்தை கொடுக்குறாங்க. அவங்களோட தோல்வி பயத்தால தான் இந்த பணம் வந்து பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பட்டுவாடா பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் நிறைய வாட்டி வந்து ஃபோனில் புகார் பண்ணிட்டு இவங்க எதுக்கு வந்து அந்த பணம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் பணம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எத்தனை வாட்டி தான் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறது? சார் எந்த கட்சி சார் கொடுக்குறாங்க? திமுக 2 பேரும் கொடுக்குறாங்க சார், மாறி மாறி கொடுக்குறாங்க. அதுக்காக ப்ரூஃப் வந்து இந்த வீடியோ வந்து நான் வச்சிருக்கேன் சார். நான் சும்மா கிடையாது, நான் சொல்கிறேன், எல்லா வீடியோ வச்சிருக்கேன். ஒரு இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இதுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, எல்லா ப்ரூஃபும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து செக்கு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி புதுக்கோட்டை அருகே பேருந்து நிலையத்தில் காத்திருந்த இளம்பெண் காரில் கடத்தப்பட்டதாக புகார். பெண்ணை கண்டுபிடித்து தர வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. ஒரு வண்டி நான் விடுவேன். நீங்க எவ்வளவு வீடியோ பண்ணுங்க, எங்க தமிழ்நாட்டில் போட்டாலும் சரி, என் மொத்தம் விடுவேன். அதே எனக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யூர் அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம். தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. கடலூர் மாவட்டம் வடலூரில் வீடு ஒன்றில் அடுத்தடுத்து 2 சிலிண்டர்கள் வெடித்து விபத்து. சமையல் செய்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் முகமது ரஃபீக், சாரா பிபி தம்பதி படுகாயம். இரணியத்தீவு அருகே கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 14 பேர் விடுதலை. இலங்கை கிளிநொச்சி நீதிமன்ற நீதிபதி பொன்னுத்துரை உத்தரவு. காட்டுமன்னார் கோவில் அருகே செல்போன் டவர் மீது ஏறி இளைஞர் தற்கொலை மிரட்டல். பல மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு பத்திரமாக கீழே இறக்கிய காவல்துறையினர் தீவிர விசாரணை.
கள்ளக்குறிச்சி கடை வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் பயங்கரவாத தாக்குதலின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் எல்லையோர பகுதி மக்கள் அமைதி பேரணி. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் பூர்வாஞ்சல் விரைவு சாலையில் தரையிறக்கப்பட்ட விமானப்படை விமானம். விமான சாகச நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக விமானத்தை விரைவு சாலையில் தரையிறக்கி அசத்திய வீரர்கள். நான்கு முனை போட்டி நிலவும் மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி தீவிரம். தனது வாக்கு வங்கியை வலுப்படுத்திக் கொள்ள ஊடுருவல்காரர்களுக்கு மம்தா பானர்ஜி அடைக்கலம். மேற்கு வங்க மாநில தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. வீட்டு உபயோக எல்பிஜி விநியோகம் சீராக உள்ளதாகவும் விநியோகத்தில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லை. ஒரே நாளில் 8199 டன் வணிக சிலிண்டர்கள் விற்பனையாகி இருப்பதாக பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா தகவல். மேற்காசிய போர் பதற்ற நிலை காரணமாக 63 இருந்து 116 அமெரிக்க டாலராக கச்சா எண்ணெய் விலை உயர்வு. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சக அதிகாரிகள் தகவல். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென அருகே இருந்த கடைக்குள் பாய்ந்து விபத்து. பதைபதைப்பூட்டும் சிசிடிவி காட்சி.